இந்திய நாட்டின் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் துவங்கிய நேச கராடு சொத்துக்களை அபகரிக்கும் எண்ணத்தில் மத்திய மோடி அரசு அமலாக்கத்துறை மூலமாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீதும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இன்று குற்றப்பத்திரிகை வழங்கியிருக்கிறார்கள். இதை கண்டித்து இந்தியா முழுவதும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று உத்தரவிட்டிருந்தது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அருமையண்ணன் செல்வப்பிரதிகள் வழிகாட்டுதலின் பேரில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மத்திய அரசு அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாளையங்கோட்டை தலைமை தபால் அலுவலகம் முன்பு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டு காங்கிரசினுடைய கோப கடைகளை இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த அபகரீதமான இந்த குற்றப்பத்திரிகை பொய் வழக்குகளை நாங்கள் கண்டித்து நாங்கள் கோஷங்கள் எழுப்பியிருக்கிறோம். தொடர்ந்து மத்திய அரசு தலைவர் ராகுல் காந்தி மீதும் அன்னை சோனியா காந்தி மீதும் பழிவாங்கும் நோக்கத்தில் எந்த வழக்கு போட்டாலும் அதை நீதிமன்றத்தின் மூலமாக நீதியை தேடுவோம், மக்களை சந்திப்போம். வருகின்ற தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்த தேர்தலிலே இந்தியாவின் அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்து அனைத்து சட்டங்களையும் தூளாக்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன். சங்கரபாண்டியன் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்.